ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. வணக்கம். செய்திச் சுருக்கம். தேர்தல் முடிந்ததும் விலை ஏற்றமா? முதல்வர் விஜய் கண்டன அறிக்கை. முதல்வர் விஜய் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: பெட்ரோல் டீசல் விலையை லிட்டருக்கு ₹3 என்ற அளவில் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தியுள்ளன. 5 மாநில சட்டசபை தேர்தல் முடிந்த பின் பெட்ரோலிய பொருட்களின் விலையை உயர்த்தியது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. இந்த விலை உயர்வு இருசக்கர வாகனங்கள், சிற்றுந்துகளை பயன்படுத்தும் மக்களின் மாத வருமானத்தில் பெருமளவு பாதிப்பை ஏற்படுத்தும். வங்கிக் கடன் பெற்று வாடகை வாகனங்களை இயக்குவோர் கூடுதல் நிதிச்சுமைக்கு ஆளாக நேரிடும். பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் குறு சிறு தொழில் நிறுவனங்களின் உற்பத்தி செலவும் அதிகரிக்கும். இந்த விலை உயர்வு அன்றாட பொருட்களின் விலை உயர்வுக்கு காரணமாக அமையும். எனவே பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்வை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என முதல்வர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். எரிபொருள் வரியை குறைக்கலாமே, முதல்வருக்கு பழனிசாமி கோரிக்கை. அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: வளைகுடா போரை காரணம் காட்டி பெட்ரோல், டீசல், கேஸ் சிலிண்டர்களின் விலையை மத்திய எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தியுள்ளன. இதனால் பொதுமக்கள் பெரிதும் பாதிப்படையும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. டீசல் விலை உயர்வால் அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயரும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பை போக்கும் வகையில் பெட்ரோல், டீசல், கேஸ் சிலிண்டர்களின் மீதான விலையை மத்திய அரசு குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேபோல் தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தவேக அரசு மாற்றம் வேண்டும் என்ற கொள்கையை அடிப்படையாக வைத்து செயல்படுவதாக சொல்கிறார்கள். எனவே பெட்ரோல், டீசல் மற்றும் கேஸ் சிலிண்டருக்கான விற்பனை வரியை தவேக அரசு குறைக்க வேண்டும் என பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். எல்லா அரசு அலுவலகத்திலும் சிஎம் விஜய் போட்டோ கட்டாயம். அரசு அலுவலகங்களில் முதல்வர் விஜயின் புகைப்படத்தை வைப்பது கட்டாயமாக்கப்பட்டு தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பாக தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: அனைத்து அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், தமிழக அரசின் தன்னாட்சி அமைப்புகள், ஏனைய அரசு கட்டிடங்களில் முதல்வர் விஜயின் புகைப்படத்தை காட்சிப்படுத்த வேண்டும். எந்த மாதிரியான புகைப்படத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துவதற்காக முதல்வரின் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வ புகைப்படம் செய்தித்துறையால் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த புகைப்படம் அனைத்து துறைகளுக்கும் உரிய முறையில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஎம்கே ஊழல்வாதிகள் தப்பக்கூடாது, முதல்வருக்கு வானதி எச்சரிக்கை. தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற விஜய் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். இது தொடர்பாக பாரதிய ஜனதா தேசிய மகளிரணி தலைவர் வானதி வெளியிட்டுள்ள அறிக்கை: ஆட்சி அமைந்த பின் தேர்தல் களத்தில் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட அரசியல் கட்சி தலைவர்களை நேரில் சந்திப்பது பாராட்டுக்குரியது. அதே நேரம் அனைத்து முக்கிய கட்சித் தலைவர்களையும் சந்திக்காமல் குறிப்பிட்ட சில கட்சித் தலைவர்களை மட்டும் விஜய் சந்தித்தது ஏன்? அரசியல் களத்தில் எதிராக நிற்பவர்களையும் சித்தாந்த ரீதியாக எதிர்த்துருவத்தில் இருப்பவர்களையும் சந்திப்பதுதான் அரசியல் நாகரிகம். பெரும்பான்மை இல்லாததால் ஆட்சியை தக்க வைக்கவே விஜய் இந்த நாகரிக சந்திப்பு பயணத்தை மேற்கொண்டுள்ளார். முந்தைய திமுக அரசு மீதும் அமைச்சர்களாக இருந்த பலர் மீதும் ஏராளமான ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ளன. திமுக அரசு மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமத்திதான் தவிக ஆட்சிக்கு வந்துள்ளது. திமுகவின் வீழ்ச்சிக்கும் ஊழலும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுமே முக்கிய காரணமாகும். திமுக ஆட்சியில் பல அமைச்சர்கள் மீது ஊழல் செய்ததற்கான ஆதாரங்களுடன் வழக்கு பதிய காவல்துறை தலைமை இயக்குநருக்கு அமலாக்கத்துறை உத்தரவிட்டது. ஆனாலும் அப்போது வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. ஊழல்வாதிகளுக்கு தண்டனை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில்தான் தவேகாவை மக்கள் ஆட்சியில் அமர்த்தியுள்ளனர். எனவே எந்தெந்த துறைகளில் ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ளதோ அதில் முறையான விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்டவர்களுக்கு தண்டனை பெற்றுத் தர வேண்டும். முதல்வர் விஜயின் நாகரிக சந்திப்பு ஊழல் வழக்குகளிலிருந்து முன்னாள் திமுக அமைச்சர்களை காப்பாற்றிவிடக் கூடாது என்று வானதி அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். 59 ஆண்டு கால வரலாறு மாற்றி எழுதிய சிஎம் விஜய். உணர்ச்சிபூர்வமான தருணம். காங்கிரசார் நிகழ்ச்சி. தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் 28 இடங்களில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி 5 இடங்களில் வென்றது. தேர்தலுக்கு முன்பு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற கோஷத்தை காங்கிரஸ் முன்னெடுத்ததால் திமுக கூட்டணியில் உரசல் ஏற்பட்டது. பிரவீன் சக்கரவர்த்தி, விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்ட தலைவர்கள் விஜயின் தாவேகாவுடன் கூட்டணி வைக்க வேண்டுமென வெளிப்படையாக பேசினர். இருப்பினும் செல்வ பெருந்தகை, சிதம்பரம் உள்ளிட்ட மூத்த தலைவர்களின் அடுத்தடுத்த பேச்சுவார்த்தைகளால் திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியானது. தாவேக தலைவர் விஜய் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வழங்குவோம் என அறிவித்த நிலையிலும் யாரும் கூட்டணிக்கு செல்லவில்லை. ஆனால் தேர்தலில் திமுக கூட்டணியால் வெற்றியை தக்கவைக்க முடியவில்லை. தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையே அவர் போட்டியிட்ட ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் தோல்வியை தழுவினார். ஆனால் புதிதாக அரசியல் களத்தில் நுழைந்து தனித்து போட்டியிட்ட விஜய் தலைமையிலான தாவேகா 108 இடங்களை பிடித்தது. தனிப்பெரும் கட்சியாக வந்தாலும் பெரும்பான்மைக்கு தேவையான இடங்கள் தாவேகாவுக்கு கிடைக்கவில்லை.
இதனால் திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிக, IUML கட்சிகள் தாவேகாவுக்கு ஆதரவளித்தன. இதனால் தாவேக தலைவர் விஜய் முதல்வராக பதவியேற்றார். அவரது பதவியேற்பு விழாவில் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுலும் பங்கேற்றார். முன்னதாக நிச்சயம் காங்கிரஸ் கட்சிக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படும் என முதல்வர் விஜய் கூறியிருந்தார். அதன்படி காங்கிரஸ் கட்சிக்கு 2 அமைச்சர் பதவி வழங்கப்பட இருப்பதாக காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். அறிக்கையில் அவர் கூறியிருப்பதாவது: 2026 தேர்தலுக்கு முன்பே ஆட்சியில் பங்கு கோஷத்தை தமிழகம் ஏற்காது என்று வெளிப்படையாக திமுக அறிவித்தது. தற்போது மக்கள் தங்களின் தீர்ப்பை வழங்கிவிட்டனர். ஆட்சியில் பங்கு என்று கூறிய தாவேகாவை ஆதரித்துள்ளனர். ஒரு புதிய வரலாறு எழுதப்படுகிறது. கூட்டணி கட்சிகளுக்கு அதிகாரத்தில் பங்கு வழங்கப்படும் என்று கூறிய விஜய் தனது வாக்குறுதியை காப்பாற்றியுள்ளார். 59 ஆண்டுகளுக்கு பிறகு கதறணிந்த 2 காங்கிரஸ் அமைச்சர்கள் அமைச்சரவையில் இடம் பிடிக்க உள்ளனர். என்னை போன்ற ஆயிரக்கணக்கான காங்கிரஸ் தொண்டர்களுக்கு இது உணர்ச்சிபூர்வமான வரலாற்று சிறப்புமிக்க தருணம். 36% கமிஷன் அரசியலில் இருந்து ஊழல் இல்லா ஆட்சிக்கு தமிழகத்தை கொண்டு செல்ல வேண்டும். புதிய அரசு, புதிய நம்பிக்கை என மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். அமீரக வானில் மோடிக்கு கௌரவம், நெருக்கடிக்கு மத்தியில் ஒப்பந்தம். ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட 5 நாடுகளுக்கு பிரதமர் மோடி அரசுமுறை பயணமாக சென்றுள்ளார். முதலில் ஐக்கிய அரபு அமீரகம், அடுத்து ஐரோப்பாவில் உள்ள நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி ஆகிய 5 நாடுகளுக்கு செல்கிறார். அந்த வகையில் ஐக்கிய அரபு அமீரகம் சென்ற பிரதமர் மோடிக்கு அங்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அமீரக வான்வெளியில் பிரதமரின் ஏர் இந்தியா 1 விமானம் நுழைந்தவுடன் அந்நாட்டின் போர் விமானங்கள் இரு பக்கமும் சூழ்ந்து மோடியை பாதுகாப்பாக அழைத்துச் சென்றன. தொடர்ந்து அமீரக அதிபர் ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹ்யானை பிரதமர் மோடி சந்தித்தார். அப்போது 2 நாடுகளுக்கு இடையே பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. குறிப்பாக இந்தியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் இடையே பாதுகாப்பு கூட்டாண்மைக்கான கட்டமைப்பு ஒப்பந்தம், LPG விநியோகம் தொடர்பான ஒப்பந்தம், குஜராத்தின் வதினாரில் கப்பல் பழுதுபார்க்கும் மையம், இந்தியாவின் உள்கட்டமைப்பு துறையில் $5 பில்லியன் முதலீடு செய்வது தொடர்பான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. அப்போது மோடி பேசுகையில், மேற்காசிய போரின் போது ஐக்கிய அரபு அமீரகத்தின் மீதான தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்தது. இந்த போரில் அமீரகம் தாக்கப்பட்டது ஏற்றுக்கொள்ள முடியாதது. எனினும் அத்தகைய சூழலை அமீரகம் கைக்கொண்ட விதம் பாராட்டுக்குரியது. மேற்காசியாவில் அமைதியை நிலைநிறுத்த தன்னால் இயன்ற அனைத்தையும் செய்ய இந்தியா தயாராகவே உள்ளதாக பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். பின்னர் அங்கிருந்து பிரதமர் மோடி நெதர்லாந்து புறப்பட்டுச் சென்றார். துவங்குகிறது பருவமழை, கொட்டப் போகிறது கனமழை. லிஸ்டில் எந்தெந்த ஊர்? தெற்கு வங்கக்கடல் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் நாளை தென்மேற்கு பருவமழை துவங்க உள்ளது. வழக்கத்தை விட 5 நாட்களுக்கு முன்பாகவே இந்த ஆண்டு பருவமழை துவங்குகிறது. இதுகுறித்து சென்னை வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கை: தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே பகுதியில் நிலவுகிறது. இதன் எதிரொலியாக விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, தேனி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். நாளை மறுநாள் திண்டுக்கல், தேனி, கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும். அதேபோல் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். வங்கக்கடல், அந்தமான், தெற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள், மத்திய கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இன்று முதல் மே 18 வரை சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது.